அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரையிலும் வாசிக்க கேட்போம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இதிலிருந்து சில குறிப்புகளை அறிமுகமாக மனதில் வைக்க வேண்டும். அந்த நாட்களிலே அவர்கள் எப்படி வரி செலுத்தினார்கள், வசூலித்தார்கள் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். 2 விதத்திலே யூதர்கள் வரி செலுத்தியிருக்கிறார்கள். ஒன்று, அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி இருக்கிறார். அரசாங்கம் என்று சொன்னால் ரோம அரசாங்கத்துக்கு அவர்கள் வரி செலுத்தி இருக்கிறார். அதை அந்த நாட்களிலே ஆயக்காரர்கள், அதாவது சகேயு, மத்தேயு போன்ற ஆயக்காரர்கள் வசூலித்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஆலயத்துக்கு வரி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த வரியை ஆலயத்தின் அதிகாரிகள் அவர்கள் வசூல் பண்ணியிருக்கிறார். இதில் இந்த ஆலயத்துக்கு செலுத்தின வரியை குறித்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அந்த நாட்களிலே எருசலேம் தேவாலயத்துக்கு அதிகமான செலவுகள் இருந்தது. ஆலய ஆராதனைக்கு தூப வர்க்கங்கள் வேணும், மாவு, எண்ணெய், ஆசாரியர்கள் லேவியர்களின் வஸ்திரத்துக்கு அதிக செலவு, இப்படி பராமரிப்பதற்கு மிருகங்கள் தேவை, பலி செலுத்துவதற்கு பணம் தேவை, இப்படி அநேக தேவை இருந்ததுனால வரி வசூல் செய்வது என்பது அந்த நாட்களில் மிக முக்கியமானது. இந்த வரியை வசூலிப்பதில் கூட சில ஒழுங்குமுறைகளை வைத்திருந்தார்கள். அதாவது வருஷத்தின் முதல் மாதமாகி ஆதார் மாதத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் முதல் தேதியில வரியை வசூலிப்பது குறித்து அறிவிப்பு கொடுப்பார்கள். 15ஆம் தேதி ஆங்காங்கே வரி வசூல் மையத்தை வைத்து வரி வசூல் செய்வார்கள். 25ஆம் தேதிக்குள்ள வரி செலுத்த வேண்டாம். 25ஆம் தேதிக்கு பிறகு செலுத்துகிறவர்கள் நேரடியாக ஆலயத்துக்கு போய் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த நாட்டில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் இப்பொழுது பேதுருவிடத்தில் வந்து இந்த கேள்வி கேட்டால் பார், ஆண்டவர் இயேசுவும் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு வரி செலுத்தும்படி பேதுருவுக்கு கட்டளை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல பேதுரு கீழ்ப்படிந்து உடனே போய் தூண்டில் போட்டு பார்த்த பொழுது ஒரு மீனின் வாயில ஒரு வெள்ளிப்பணத்தை ஆண்டவர் அங்க வைத்திருந்தார் பார் என்று சொன்னார். என்ன அர்த்தம்னு கேட்டா, மீனின் வாயை ஒரு பண்டகசாலையாக கத்த வைத்திருந்தார் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் பின்பற்றினார். ஆண்டவர் தமது பண்டகசாலை திறந்து எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.